அன்பான உறவுகளே எல்லாருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு உங்களுக்கு வீடியோ போட்டு. ஏன் வீடியோ போடலன்னா கொஞ்சம் வேலை விஷயமாக வெளியே போயிருந்தேன், அதனால் வீடியோ போட முடியல. இப்போ எதுக்கு வீடியோ போட்டிருக்கேன்னா, நிறைய பேர் குடும்பத்தில் பிரச்சனை, எங்கள் வீட்டுக்காரர் என் பேச்சை கேட்க மாட்டுறாரு, வீட்டில் வந்து நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்னு ஒரு எடுத்தெறிஞ்சு பேசுகிறாங்க. வீட்டுக்காரங்க மரியாதை கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறாங்க. முதல்ல நான் என்ன சொல்கிறேன்னா, வீட்டில் இருக்க பெண்களை மதிங்க, மனைவிகளுக்கு மரியாதை கொடுங்க. நான் இந்த வீடியோவில் நிறைய வாட்டி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். உங்கள் வீட்டுக்கு வாழ வந்த பெண்கள் உங்களுக்கு குலதெய்வம் போல. அந்த குலதெய்வத்துக்கு மரியாதை கொடுங்க. ஏன்னா குலதெய்வம் குலத்தை காக்கிறது, மனைவியும் அதே போல தான். உங்கள் குடும்பத்தை காக்க வந்தவங்க, உங்கள் மக்களை காக்க வந்தவங்க, உங்களை காக்க வந்தவங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுங்க, அலட்சியப்படுத்தாதீங்க, உறவுகள் முன்னாடி அவங்கள கேவலப்படுத்தாதீங்க. எல்லாமே நீங்கள் தானே அவங்க வந்திருக்காங்க, அந்த நம்பிக்கையை ஏமாத்திடாதீங்க. தலை குனிஞ்சு மாங்கல்யம் வாங்கும்போது அவங்க பாதத்தை தான் பார்க்குறாங்க. அந்த பாதத்தை ஏன் பார்க்குறாங்கன்னா, இனி எந்த ஒரு முகத்தையும் நான் பார்க்க முடியாது, யாருடைய பாதத்தையும் நான் தொடாத அளவுக்கு என் கணவர் பாதம் என்னை காப்பாற்றுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் அவங்க தலை குனிஞ்சு உங்ககிட்ட மாங்கல்யம் வாங்கிக்கிறாங்க. உங்ககிட்ட தலை குனியட்டும், தப்பு இல்லை. நான் உங்களால் மற்றவங்கக்கிட்ட அவங்க தலை குனியாமல் பார்த்துக்குங்க. எங்கள் நல்ல உறவுகளே, சொல்கிறத சொல்லியிருக்கேன். ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் உங்களுடைய விருப்பம். அதே போல் மனைவி மக்களும் கணவனுக்கு உறுதுணையாக இருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அவங்க பண்ணுற தப்புகளை அடாதடியாக சொல்லாமல் அன்பாக சொல்லுங்கள். நிதானத்தோடு புரிஞ்சிக்க வையுங்க. ஒரு மனைவி நினச்சா என்ன வேணாலும் செய்யலாம். பெண்ணால் முடியாதது எந்த ஒரு காரியமும் கிடையாது. ஒரு பெண்ணை நினச்சா நல்லவங்களையும் கெட்டவங்களாக்கலாம், கெட்டவங்களையும் நல்லவங்களாக்கலாம். அதனால் உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது. ஆனால் அவங்களையும் புரிஞ்சு நடந்து அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. சொல்லி கொடுக்க ஆள் இல்லாமனால்தான் அவங்க அப்படி இருக்காங்க. நீங்கள் தாயாகவும் தாரமாகவும் மனைவியாகவும் மந்திரியாகவும் இருக்கணும். அதுபோல் இருக்கிற குடும்பம் நல்லா இருக்கும். சில பேர் சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லாமனால்தான் அவங்க இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு குடும்பத்தை அவங்க போக்கில் போக விட்டுருக்காங்க. ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும், 4 பேர் மதிப்பாக இருக்கணும். ஒரு மனைவி மக்கள் நகை போட்டுட்டு போகிறது அவங்க அழகுக்காக இல்லை. நம்ம கணவன்மார்களை தப்பாக நினைக்கக்கூடாது, கேவலமாக நினைக்கக்கூடாதுன்றதுக்காக தான் மனைவி மக்கள் நகைகளை வாங்கி போடுறாங்க. கௌரவமாக நினைக்கணும் நம்ம கணவன்மார்களை அப்படின்ட்டு தான் வாங்கி போட்டுக்கிட்டு அவங்க அலங்காரம் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்க நகைக்கு அலைகிறாங்க, துணிமணிக்கு அலைகிறாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்க நல்லா இருந்தால் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, உங்களுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்குறாங்கன்னு நினச்சிக்கிங்க. சந்தோஷம். வணக்கம்.